ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது நேயர்களே, அது என்னவென்று பார்த்துவிடலாம். போப் ஆண்டவராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த புகைப்படம் என்ன கூறுகிறது? வணக்கம். தன்னை போப் ஆண்டவராக சித்தரித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் உலகம் முழுவதும் கவனமும் சர்ச்சைகளையும் பெற்றிருக்கிறது. கத்தோலிக திருச்சபைகளின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி மறைந்ததை தொடர்ந்து புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் துவங்கி இருக்கின்றன. மே 7ஆம் தேதி இதற்கான ரகசிய கூட்டமும் வாக்கெடுப்பும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில்தான் புதிய போப் யாராக இருக்க வேண்டும் என்று அண்மையில் டொனால்டு ட்ரம்பிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு, நானே போப் ஆண்டவராக இருக்க விரும்புகிறேன், அதுதான் என்னுடைய முதல் தேர்வாக இருக்கும் என்று அவர் கலகலப்பாக நகைச்சுவையுடன் தெரிவித்தார். இந்த நிலையில் தான் தன்னை போப்பாண்டவராக சித்தரித்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட அந்த புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். இதற்கு உலகம் முழுவதும் இந்த புகைப்படம் கவனம் பெற்றிருந்தாலும் தன்னை போப்பாண்டவராக சித்தரித்து டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படம் என்பது போப்பாண்டவரையும் புதிய போப் தேர்வு செய்யும் நடைமுறையும் அவமதிக்கும் வகையில் இருப்பதாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விமர்சனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகின்றனர். அண்மையில் நானே போப்பாண்டவராக இருக்கிறேன் என அவர் வேடிக்கையாகத்தான் தெரிவித்தார் என்று பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அவர் தன்னையே போப்பாண்டவராக சித்தரித்து புகைப்படம் வெளியிட்டிருப்பது உண்மையில் அவருக்கு அத்தகைய எண்ணங்கள் இருக்கிறதோ, உண்மையில் அந்த பதவியின் மீது அவர் மிக தீவிரமாக இருக்கிறாரோ என்கிற கேள்விகள் எல்லாம் கூட எழ துவங்கி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.